என்ன கேள்வினா, இது இது கொஞ்சம் அன்ஃபேரா இல்ல? இல்ல நான் ஒரு முட்டா பயலா இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் 2 ரோல் இருக்கவங்களுக்கு தானே அட்வான்டேஜ். ஆர் இஸ் இட் ஃபேர்? இல்ல நான் தெரியாம பேசுறேனா? என்லைட்டன் மீ. இப்ப கிளியர் பண்ணிடுவோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கங்கலாம் சொல்ல மாட்டேன். ரேஸ் வீக்கெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரேஸ் வீக்கெண்ட்ல வந்து மொத்தம் 3 விஷயம் இருக்கு. ஒன்று ஃப்ரீ ப்ராக்டிஸ், குவாலிஃபையிங் அண்ட் மூணாவதாக தான் ரேஸ். இது மூணுமே ஒரு நாள் நடக்கும். ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஃப்ரைடே, குவாலிஃபையிங் சாட்டர்டே அண்ட் ரேஸ் சண்டே நடக்கும். ஃப்ரீ ப்ராக்டிஸ் இன்னுமே ஒரு 3 சப்டிவிஷன்ல பிரியும். ஃப்ரீ ப்ராக்டிஸ் 1, ஃப்ரீ ப்ராக்டிஸ் 2, ஃப்ரீ ப்ராக்டிஸ் 3, FP1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ப்ராக்டிஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒவ்வொரு டீமும் அவங்களோட டிரைவர்ஸ் வச்சு அவங்களோட காரை டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? எல்லா டிரைவர்ஸும் அந்த ட்ராக்ல காரை ஓட்டி பார்ப்பாங்க. ஓட்டி பார்க்கும்போது அந்த கார் ஸ்ட்ரைட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, டர்னிங்ஸ்ல எப்படி இருக்குது, கார்னர்ஸ்ல எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எல்லாம் கரெக்டா இருக்குதா, பிரேக்ஸ் எல்லாம் கரெக்டா பிடிக்குதா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ண விஷயத்தை அவங்களோட டீம் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க டீம் அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் உள்வாங்கி அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த காரோடைய டியூனிங்கை மாற்றுவாங்க. அந்த செட்டப் எல்லாமே மாற்றுவாங்க. சஸ்பென்ஷன் எப்படி வேணும், அந்த கார் ஏதாவது பவுன்ஸ் ஆகுதா, அவரோட டியூனிங் எப்படி வேணும்ன்றது கேட்டு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த காரை ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரீ ப்ராக்டிஸ் 2மே இதே மாதிரி தான். அந்த கார் பெர்ஃபெக்டா அந்த டிரைவருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி அவருக்கு முழுசா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அது வரைக்கும் அந்த காரை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் ஃப்ரீ ப்ராக்டிஸ்ல நடக்கும். இதுல ஃப்ரீ ப்ராக்டிஸ் 1 and 2 வந்து ஃப்ரைடே நடக்கும். அண்ட் ஃப்ரீ ப்ராக்டிஸ் 3 மட்டும் சாட்டர்டே நடக்கும். இது எல்லா விஷயமும் கரெக்ட் பண்ண அப்புறம் தான் அந்த காரை வச்சு அந்த டிரைவரால ரேஸ் டே அன்னைக்கு நல்லா கம்ப்ளீட் பண்ணி போடியம்காக ஃபைட் பண்ண முடியும். ஃப்ரீ ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா குவாலிஃபைங். இந்த குவாலிஃபைங்ல தான் அந்த கிரிட் பொசிஷன் எப்படி செட் பண்றாங்கன்ற விஷயமே இருக்கு. ஸோ குவாலிஃபைங்கே வந்து 3 பிரியும். குவாலிஃபைங் 1, 2 and 3. குவாலிஃபைங் 1 வந்து 18 நிமிஷம் நடக்கும். குவாலிஃபைங் 2 15 நிமிஷம். குவாலிஃபைங் 3 12 நிமிஷம். குவாலிஃபைங் 1 18 நிமிஷம் நடக்கும். இந்த 18 நிமிஷத்துல ஒவ்வொரு காருமே ட்ராக்ல அவங்களுடைய பெஸ்ட் டைமிங்கை செட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா முன்னாடி ஃப்ரீ ப்ராக்டிஸ்ல காரை பக்காவா செட் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுடைய வேலை அந்த காரை நல்லா புஷ் பண்ணி கம்மி டைம்ல அந்த லேப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த 22 கார்ல டாப் 16 பொசிஷன்ல முடிக்கிற கார்ஸ்க்கு மட்டும்தான் குவாலிஃபையிங் 2க்கு போற ஆப்ஷன் கிடைக்கும். கடைசியா வர 6 கார்ஸ் வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. அவங்க குவாலிஃபையிங் 2க்கு போக முடியாது. இதே மாதிரி தான் குவாலிஃபையிங் 2 நடக்கும். குவாலிஃபையிங் 2 15 நிமிஷம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வர 10 கார்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் 10 பொசிஷன்ஸ் கிடைக்கும். மீதி வர 6 காருமே எலிமினேட் ஆகிடும். குவாலிஃபையிங் 3க்கு போக முடியாது. குவாலிஃபையிங் 3 12 நிமிஷம் நடக்கும். அந்த 12 நிமிஷத்துக்குள்ள யாரு ஃபர்ஸ்ட் 5 பொசிஷன்ஸை குவிக் லேப் டைமோட முடிக்கிறாங்களோ அவங்க தான் டாப் 5ல இருப்பாங்க. மீதி இருக்கிற 5 கார்ஸ் வந்து எலிமினேட் செய்யப்படும். இந்த இடத்துல எலிமினேட் அப்படின்னா என்னன்னாக்கா ரேஸ்ல போட்டி போட மாட்டாங்கன்னு கிடையாது. அந்த 22 பொசிஷனை வந்து செக்ஷன் வரையா பிரிச்சு வைக்கிறாங்க. அவ்வளவுதான். குவாலிஃபையிங் 1ல பாஸ் ஆகிறவங்க டாப் 16 கிரிட்ல இருப்பாங்க. குவாலிஃபையிங் 2ல பாஸ் ஆகிறவங்க டாப் 10 கிரிட்ல இருப்பாங்க. அண்ட் குவாலிஃபையிங் 1ல பாஸ் ஆகிறவங்க டாப் 5ல இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த கிரிட்டை செட் பண்ணுவாங்க. குவாலிஃபையிங் 3 வரைக்குமே போட்டி போட்டு அதுல யாரு குயிக்கஸ்ட் லேப் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கிடைக்கும். இதைத்தான் அந்த கிரிட் பொசிஷன்ல செட் பண்ணுவாங்க. ஒரு சில ரேசஸ்ல ஸ்ப்ரிண்ட் வீக்னு நடத்துவாங்க. அதுவும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் லைட்டா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுன்றத ஒரு சின்ன பிரசன்டேஷன் மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் என்ன, குவாலிஃபைங் 1, 2, 3 எல்லா பற்றியும் தெரிஞ்சாச்சு. எப்படி அந்த கிரிட் பொசிஷன் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாச்சு. அடுத்து என்ன, சண்டே ரேஸ் டே தான். சும்மா ஜாலியாக உட்காந்து பாப்கார்னை சாப்பிட்டுட்டு ரேஸை என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டியது தான். இப்படி தான் அந்த கிரிட் பொசிஷன் செட் பண்ணுறாங்கன்னு சத்யா கிட்ட போய் சொல்லுங்க.